ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருடைய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பூஜை அறை இருக்கும். அந்த பூஜை அறையில் நம்ம பஞ்சபாத்திரத்தில் அந்த நீர் வைப்போம். அந்த நீர் வைக்கும் சரியான முறையும் அந்த நீர் வைப்பதனால் ஏற்படும் பலன்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் நம்ம சிவன் கோயிலுக்கு புதுசாக வருகின்ற நண்பர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடு என்று ஒன்று இருந்தால் அதில் நிச்சயம் பூஜை அறை என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் சுவாமி படங்கள் இருக்கும். நம்ம எப்படி தினமும் சாப்பிட்டு பசியாறுகிறோமோ அதே போல தான் சுவாமிக்குமே தினமும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆகம விதி. ஆனால் இன்று எல்லோராலும் இறைவனுக்கு நிவேதனம் வைக்க முடியவில்லை, விளக்கேற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. ஏன்னா இதற்கு பார்த்திங்கன்னா நேரம் ஒதுக்குவது கிடையாது. அவசர அவசரமாக பார்த்திங்கன்னா ஓடுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம அதாவது பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் தினமும் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதில் எங்கேருந்து நெய்வேத்தியம் வைத்து சாமி கும்பிடுவது என்று கேட்காதீங்க. நம்முடைய இந்து சாஸ்திரப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு நிவேதனம் வைத்து 2 கைகூப்பி தினமும் யார் ஒருவர் வணங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இன்பமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அந்த வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது. எப்பொழுதுமே வீட்டிற்குள்ளே வந்தாலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட எப்பொழுதுமே நல்ல சிந்தனையோட வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன முன்னேற்றங்களுக்கான அந்த வழிவகைகள் நமக்கு அடுத்தடுத்து கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா வீட்டில் அவ்வளவு நேர்மறை ஆற்றலை நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்மளுடைய செயலும் சிந்தனைகளும் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை பின்பற்றுவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, எங்களால் தினமும் இறைவனுக்கு நிவேதனம் வைக்க முடியாது, ஆனால் நிவேதனம் வைத்த பலனை நம்ம பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் இப்பொழுது நம்ம குடிப்பதற்கு எல்லோருடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆர்ஓ வாட்டர் இல்லைனா வாட்டர் கேனு தனியாக இப்படி பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் தான் நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்துகின்றோம். கூடுமான வரை இதையே எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு வைப்பது தவிர்ப்பது நல்லது. அதாவது இப்போ பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கிறோம்னா அது நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த நீரை கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் நம்ம போர் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த போர் வாட்டரில் இருந்தால் அந்த தண்ணீர் அதைத்தான் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம பஞ்சபாத்திர நீரில் நிவேதனமாக வைக்க வேண்டும். நேரடியாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நிலத்தடி நீர் நம்ம நேரடியாக பூமியிலிருந்தே அந்த பைப் வாட்டர் வழியாக பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பூமியிலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட அந்த நிலத்தடி தண்ணீரை இறைவனுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிணற்று நீர் தண்ணீர் கிடைத்தாலும் ரொம்ப அதுவும் நல்லது. கிணத்துல நீங்கள் நீர் எடுத்து கூட பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் பூஜை அறையில் நீர் வைப்பதும் சிறப்பு. ஆனால் இந்த காலத்தில் கிணறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் தேட முடியாது. முடிந்தவர்கள் நிலத்துக்கு அடியிலிருந்து வரும் போர் தண்ணியாவது எடுத்து பயன்படுத்தலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவர்கள் உங்களால் முடிந்த குடிக்கின்ற தண்ணீரை கூட பஞ்சபாத்திரத்தில் வைக்கலாம். வெறுமனே அந்த தண்ணீர் பஞ்சபாத்திரத்தில் ஊற்றாமல் தினமும் அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு துளசி இலையோ ஒரு வேப்ப இலையோ ஒரு மா இலையோ அல்லது ஒரு ஏலக்காயோ போட்டு வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த தண்ணீரில் போடப்படும் இலையை இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம தனியாக ஏதோ ஒரு விஷயம் பலகாரம் செஞ்சு இறைவனுக்கு வைப்பது பதிலாக அந்த தண்ணீர்லேயே இப்படி நம்ம போடப்படும் அந்த இலையோ அந்த ஏலக்காயோ இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு நீங்கள் தினமும் நிவேதனம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தினமும் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரே கீழே கொட்டி விட்டு புது புது தண்ணீராக தினமுமே மாற்றி வைத்து கொண்டு வந்தாலே அதுவுமே மிகவும் நல்லது. அதற்கப்புறம் சின்னதாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி முடித்து விடுங்கள், அவ்வளவுதான். அதற்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே அந்த இறைகடாட்சம் மிகுமையாக இருக்கும் அப்படிங்கிறது. விளக்கேற்றி எல்லாம் வழிபாடு செய்ததற்கப்புறம் விளக்கை பார்த்திங்கன்னா நம்ம குளிர வைப்போம். குளிர வச்சு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்து அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரை உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை பருகி கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வேண்டுதல் இறைவனின் அருளாசி பெற்ற தீர்த்தம் அது. குறிப்பாக எல்லோர் வீடுகளிலும் செம்பில் இந்த பஞ்சபாத்திரத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஏலக்காய் கூட அந்த தண்ணீரில் போட முடியாத ஒரு டப்பா பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை குறைந்த அளவு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள், அவ்வளோதான். நெய்வேத்தியம் வைக்கவே முடியாது என்பவர்கள் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். பல மடங்கு நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை.
ஏன்னா பஞ்சபாத்திர நீருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு சக்திகள் உண்டு அப்படிங்கிறது தான். அதுவும் பெருமாள் கோயிலெல்லாம் கிடைக்கின்ற அந்த தீர்த்தத்தை ஒருபொழுதுமே தவறவிடக்கூடாது. அதை வாங்கி நம்ம பருகிக் கொள்வது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு ஆரோக்கியம், அவ்வளவு அந்த இறையாற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சபாத்திர நீரை நம்ம வீட்லேயும் தினமும் ரெடி பண்ணி பருகி கொண்டு வருவது நமக்கு மிகுந்த நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம பூஜை அறைகளில் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இறைநிலையானதை நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீரானதை உங்களோட செம்பு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா செம்பானது பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உட்கிரகித்து கொள்ளும். செம்பில் நம்ம நீரும் வைப்பது அதில் உள்ள அந்த நல்லவைகளும் நமக்கு அதை பருகும் பொழுது வந்து சேரும். அதனால் முடிந்தளவு செம்பு பாத்திரத்தில் வைங்க. வெள்ளி கிடைச்சாலும் அது அற்புதமான ஒன்று தான். அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அம்சமாக இருக்கும். அதனால் வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறதும் சிறப்பு தான். உங்களால் முடிந்தது எதுவோ இப்போ இருக்கிறத நீங்கள் வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வாங்க முடிஞ்சப்போ நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த நீரில் நீங்கள் பழகிக்கொள்ளலாம். அதற்குத்தான் நம்ம அன்றாடம் ஆலயங்களுக்கு செல்வது இல்லை வீடுகள்லையாவது நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் தெளிவாக இருக்கும். எப்பொழுதுமே இறை சிந்தனை அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இயலாத காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் இதையே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றனர். அதை முயற்சி செய்து நம்பிக்கையுடன் நம்ம வாழும்போது தான் அதில் நமக்கு ஒரு பிணைப்பாக இருக்க முடியும். முயற்சி செய்யாத போது நம்மளுக்கு அது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை தான் ஏற்படுத்தும். இதை பண்ணால் தான் நமக்கு இந்த பலனானது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே தோன்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்போ அதிலிருந்து மற்றவர்கள் சொல்வதை நம்ம கேட்டுக்கொண்டு அவர்கள் மாதிரியே நம்ம பழகி கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதுமே இறையாற்றல் அப்படிங்கிறத மிகுதியாக வைத்திருந்து முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ மறந்து கொண்டு வருவதனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கின்றது. அதனால் எப்பொழுதுமே ஞானம் அப்படிங்கிறத நம்ம பெருகி கொண்டு இருக்கும்பொழுது தான் உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு ஆசைக்கு மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இறைவனை பற்றின புரிதலானதை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த உலகம் எல்லாமே நமக்கு புரிய வரும். அதனால் செல்வத்தை தேடணும் இல்லை நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு இறை வழிபாட்டில் நம்ம மேன்மையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிய வந்துவிடும். ஏன்னா இறைவனை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம என்ன அடையணும்னு நினச்சாலும் இறைவன் நமக்கான அந்த வழியை காட்டி அந்த நல்லவைகளை மட்டுமே நமக்கு தர அளிப்பார். நம்மளுடைய மனமானது அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும். ஆனால் எதுவுமே ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு அப்படிங்கிறது இறைவனானப்பட்டவர் நமக்கு வகுத்து வைத்தது மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா அந்த கடையில் உள்ள எல்லா பொருளுமே நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு மட்டும்தான் பணமானது இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த பொருள் மட்டும்தான் இறைவனானப்பட்டவர் நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. உணராமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைகளை பெருக்கி கொண்டோம்னா நம்மளுக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அன்றாடம் இறை வழிபாட்டில் உங்களுடைய மனதானதை கட்டுக்குள் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு மனிதன் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதானதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆன்மீகம்தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்யும் பொழுது இதை பற்றின புரிதலும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைக்கிறோம். நம்ம நீர் வைக்கிறோம்னா இதற்கு பின்னால் உள்ள இந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம உணர்ந்தால் தானே அதை உணர்ந்து செயல்படும் பொழுது அதன் மூலியமாக அந்த பலனானதை நம்ம கிடைத்து கொண்டு இருக்க முடியும். ஏதோ தண்ணியை வைக்கிறோம், எல்லோரும் வைக்கிறாங்க, நாமளும் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கடமைக்குன்னு வைச்சோம்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூஜை அறையில் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது ஒரு விளக்கேற்றி இந்த பாத்திரத்தில் நீரானதை வைத்து ஏதோ உங்களுக்கு கையில் கிடைச்ச ஏதோ ஒரு மூலிகையை அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பஞ்சபாத்திரத்தில் போட்டு நம்ம வழிபடுகின்ற எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் தொடங்குவது தான் சிறப்பு. ஏன்னா நாம் சொல்கின்ற அந்த வேத மந்திரங்களுடைய ஆற்றலானது அப்படியே அந்த பாத்திரத்தினுள்ள நீரில் நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கி கொள்ளும்.
ஏன்னா இப்போ ஆலயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எப்பொழுதுமே வேத மந்திரங்களை ஊறிக்கொண்டு பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு கொண்டு எப்பொழுதுமே அந்த இறையருள் அப்படிங்கிறது ஆலயங்களில் மிகுதியாக இருக்கின்ற ஒன்று. அப்போ அங்கே நம்மளால் வீட்டில் பூஜை செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆலயங்களுக்காவது செல்வது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா பெண்கள் அனைவருமே அதிகாலையில் எழுந்து இறைவனை வழிபடுவது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு சுலபமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்கள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சிரமமான விஷயம். அதனால் பெண்கள் இந்த இவ்வாறான விஷயங்களை கடைபிடித்து வருவதனால தங்களுடைய குடும்பமும் நல்லாயிருக்கும், தங்களுக்கும் அந்த இறைபக்தியானது மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நீர், மூலிகை, நம்மளுடைய வேத மந்திரங்கள், அதாவது இறைவனை பற்றின அந்த திருநாமத்தை கூறும் பொழுது இது மூன்றுமே அடங்கிய அந்த நீரானதை நம்ம பருகும் பொழுது தினம்தோறும் இந்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டு வரணும். ஏதோ ஒரு நாளுக்கு மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க. இப்போதிலிருந்து நம்ம பழகி கொள்ளும் பொழுது தான் அது நம்மளுடைய ஒரு வழக்கமாக இருக்கும். ஏன்னா நம்ம எதையுமே அந்த ஆர்வத்தோடு பண்ணாத வர அது நமக்கு ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக தான் நம்ம செயல்படுத்தி கொண்டிருப்போம். இப்போ இந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோம்னாலே இந்த விஷயத்தில் நமக்கு முழு நம்பிக்கை இருக்கும் பொழுது தான் இந்த பலனானது நம்மளுக்கு முற்றிலுமாக சேரும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய மனதானது வேறு இடத்துல அலைபாய்ந்து கொண்டு இருக்கும். ஏதோ கடமைக்குன்னு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம பண்ணோம்னா இதில் நமக்கான அந்த பலனானது கிடைக்குமா? கண்டிப்பாக நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறது அரிது தான். அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த நீரானது எந்த நீர் வைக்கணும் அப்படிங்கிற அந்த குழப்பமும் இருக்கும். அந்த பாத்திரத்தில் போர்வை தண்ணி வைக்கணுமா இல்லை நம்ம குடிக்கிற தண்ணி வைக்கணுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மினரல் வாட்டர் வாங்குவோம், அனைவருமே மினரல் வாட்டர் வாங்குவோம். அந்த தண்ணியை வைக்க வேண்டாம், நம்ம போர் தண்ணி பூமிக்கு அடியிலேருந்து இயற்கையாகவே கிடைக்கின்ற அந்த தண்ணியை வைப்பது மிகவும் சிறப்பு. அதுலேயும் கிணற்று தண்ணியை நம்ம வைத்தால் அதை விட நம்மளுக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கும். கிணறு இப்போ அவ்வளோவா நம்ம வீட்டில் இல்லை, எங்கிட்ட இந்த மாதிரியான தண்ணியும் இல்லை, இருக்கிறதா இருக்குனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட இருக்கிறது வைங்க. ஏன்னா பூமிக்கு அடியிலிருந்து இயற்கையாக கிடைக்கின்ற தண்ணியை வைப்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னா அதுதான் இந்த பூமியாக கலந்து நம்மிடம் இயற்கையாக சேர்கின்றது. அதனால் முடிந்தளவு அந்த தண்ணியை பயன்படுத்துவது நல்லதாக இருக்கும். இறைவனுக்கு ஏதாவது ஆகாரம் வைக்கணும் அப்படிங்கிற அந்த பட்சத்தில் நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் மட்டும் சும்மா வைப்பது அப்படிங்கிறது கூடாது. அந்த உணவானதை அந்த நெய்வேத்தியம் பண்ணுற அந்த உணவை நம்ம இறைவனுக்கு படைக்கும் பொழுது ஒரு வாழை இலையில் வைத்து அதற்கப்புறம் அந்த பாத்திரங்களில் நம்ம வைப்பது சிறப்பு. இல்லை வாழை இலையில் மட்டுமே படைப்பவர்களும் இருக்கின்றனர். அதனால் பாத்திரத்தில் மட்டும் தனியாக நம்ம வைக்க வேண்டாம். இல்லைனா மூலிகை என்னால் கண்டுபிடிக்க முடியலை, எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வால்மிளகு, லவங்கம், ஏலக்காய், சாதிபத்திரி இவற்றை சம அளவுகளில் பொடித்து 1/4 பங்கு பச்சை கற்பூரம் சேர்த்து கண்ணாடி கோவையில் ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இதை பூஜை செய்வதற்கு முந்தைய நாளில் நீரில் கலந்து, அதாவது அந்த பஞ்சபாத்திரத்தில் கலந்து நம்ம வைத்துவிட்டு மறுநாள் நம்ம பூஜை செய்யும் பொழுது பூஜையானது நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பருகிக்கொள்வது மிகவும் சிறப்பு. மூலிகை சக்தி மற்றும் இறை சக்தி இரண்டுமே கலந்ததால் அதுவே புனிதமாகிறது. பெண்கள் அனைவருமே இந்த வழிபாடு முறையை கட்டாயம் கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது வீட்டிலும் சரி தனது வாழ்க்கையிலும் சரி எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இறைவனை நினைத்து ஆன்மீகத்தில் திளைக்க மட்டுமல்ல, நமது உடலிலும் சரி உள்ளத்திலும் தூய்மை பெற்று புத்துணர்ச்சி அடையும், மனம் ஒருநிலை பெற்று ஆரோக்கியம் சிறக்கவும் தான் ஆலயம் செல்கிறோம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற பழமொழியை இதனை மெய்ப்பிப்பதை நம்ம உணர முடிகிறது. ஆலயத்தில் கொடுக்கப்படும், அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம் நீர் மட்டுமன்றி திருநீர், குங்குமமும் சந்தனம் அனைத்திற்குமே ஒரு சக்தியானது உண்டு. ஒவ்வொன்றும் அதன் பலனை மனிதர்களுக்கு பிரதிபலிக்கும். அதில் வேண்டப்படும் வேண்டுதல்களும் கூட ஒரு வகையில் நன்மை அளிக்கக்கூடியது. கோயில்களில் அவரவர்கள் செய்கின்ற அந்த அடிப்பிரதர்சனம் செய்தல், அங்கப்பிரதர்சனம், அழகு குத்துதல், காவடி எடுத்தல், இப்படி பலதரப்பட்ட பிரார்த்தனைகளுமே உடலை உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இறைவனுக்காக ஒரு மனிதனானப்பட்டவன் தன்னுடைய உடலை வருத்தி அந்த வேண்டுதலை மேற்கொள்கிறான் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அவனுடைய நம்பிக்கையும் இறைத்தன்மையும் நிறைந்திருக்கு அப்படிங்கிறது அவன் உணர்ந்திருக்கான் அப்படிங்கிறத அவன் உணர்த்தாலே போதும். மற்றவர்கள் பார்த்து கொண்டு ஏன் இப்படி செஞ்சாதான் இறைவன் வழிபடுவாரா அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம பேசுவது அப்படிங்கிறது கூடாது.
அது எல்லாமே அவரவர் நம்பிக்கை, அவருடைய செயல்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு செயல்படுவது தான் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பஞ்சபாத்திரத்தில் கொடுக்கப்படும் தீர்த்தத்தை தவறாமல் பெற்று அனைவருமே என்றும் வளமும் நலமும் பெற்று வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய நமக. நன்றி, வணக்கம்.